புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி கேள்விகள் 1000. இன்னைக்கு டாக்டர் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். மனசு சுத்தமா இருந்தா வாழப்போற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய வயிறு சுத்தமா இருந்தா வாழப்போற வாழ்க்கைக்கு தேவையான உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள் அனைத்தையுமே வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில கால் பண்ணி நீங்க தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தமிழ்நாடுனுடைய லீடிங் டாக்டர் ஒருத்தர் நம்மளோட இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இணைந்திருக்காங்க. பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் மற்றும் குடல், கல்லீரல் மற்றும் இரைப்பை லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் கண்ணன் அவர்கள். சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ ஆஃப்டர் கொஞ்ச நாள் கேப்க்கு அப்புறமா மீண்டும் உங்களை வந்து மீட் பண்ணதுல மிக்க மகிழ்ச்சி. எஸ்பெஷலி இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. எஸ். நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் இனிய பக்ரீத் தினத்தை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள் மற்றும் அவங்களுக்கு பக்ரீத் தின வணக்கங்கள். இந்த நல்ல நாளில் நம்ம ஆக்சுவலாக நம்ம உடலில் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதனால் நோய் வருதுன்னே தெரியறது கிடையாது. அதுக்கு ரீசன் வந்து வாழ்க்கை சூழல், வாழ்க்கை முறை. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாளாகவும் வியூவர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த நாள் வந்து பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு குட் டேவாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் பற்றியுமே நம்ம பேச போகிறோம். பட் அதில் ரொம்ப முக்கியமாக பித்தப்பை, கால் பிளாடரில் ஏற்படக்கூடிய ஸ்டோன், கற்களை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த கால் பிளாடர், இந்த பித்தப்பை அப்படின்ற ஒரு உறுப்பினுடைய ஃபங்க்ஷன் நம்ம உடம்புல என்னவா இருக்குது? ஆமாம், இந்த பித்தப்பைன்றது பார்த்திங்கன்னா ஒரு பலூன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கல்லீரலுக்கு அடிப்பகுதியில் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த அல்லப்பகுதி இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல அந்த பித்தப்பை இருக்கிறதுனால தான் எதனா ஒரு ரியாக்ஷன் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு அன்ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பித்தப்பை பொதுவாகவே கல்லீரல் சுரக்கிற பித்த நீர், பொதுவாக கல்லீரல் வந்து ஒரு 500 to 600 ml பித்த நீரை சுரக்கும். இந்த பித்த நீரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் சாப்பிட்ற கொழுப்பு ஐட்டம் இருக்குல்ல, அதையும் ப்ரோட்டீன் ஐட்டெல்லாம் ஜீரணப்படுத்துறது தான். மெஜாரிட்டி கொழுப்பு ஜீரணம் ஆகிறதுக்கு பித்த நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பித்த நீரை சேமித்து வைக்கிறது தான் இந்த பித்தப்பை. அதுவும் அந்த பித்தப்பை பார்த்திங்கன்னா எல்லா பித்த நீரும் சேமித்து வைக்காது. அவுட் ஆஃப் 500 to 600 ml ஒரு 50 to 60 ml தான் அங்கே சேமித்து வைக்கும். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் என்ன, கான்சன்ட்ரேட் பண்ணும். எப்படின்னா வாட்டராக இருக்கிற பித்த நீரை 50 to 60 டைம்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும். அப்போ வந்து பித்த நீர் வந்து கொஞ்சம் திக்காகிடும். நம்ம சாப்பிடும் போதெல்லாம் அது ரிலீஸ் பண்ணிடும். ஸோ கல்லீரலேருந்து பித்த நீர் பித்தப்பையில் கொஞ்சம் சேமித்து வைக்கிது. அதுக்கப்புறம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுது. கான்சன்ட்ரேட் பண்ண பித்த நீரை வந்து நம்ம சாப்பிட்ட பின்னால் நமக்கு குடலுக்கு ரிலீஸ் பண்ணிடுது. அது பொது பித்தனால் வழியாக போயிடுது. அப்போ என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கொழுப்பு எல்லாமே அதை ஜீரணத்துக்கு உதவுது. ஸோ ஒரு அடிஷ்னல் சப்போர்ட். ரெகுலராக பித்த நீர் போயிட்டே இருக்கும், இது எக்ஸ்ட்ரா வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஓகே ஓகே. இப்போது ஒரு கால் பிளாடர் உடம்புல எவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்பு? மிக மிக முக்கியமானது தான். அதாவது அது வேலை செய்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேலை செய்யலைன்னா அது யூஸ் கிடையாது. வேலை செய்யலை மீன்ஸ் என்ன ஆகும், பொதுவாக வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால் ப்ளஸ் இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே அது சேர்த்து தான் பித்தப்பை வந்து நமக்கு வந்து திக் பையில் க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுது. இந்த பித்தப்பை சரியாக வேலை செய்யாமல் போயிட்டால் என்ன ஆகும், உள்ளே வந்து அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர்ந்து கொலஸ்ட்ரால் படிவங்களாகி கொலஸ்ட்ரால் கற்கள் உண்டாகும். அது இல்லாமல் பிலிருபின், பிலிவெட்டின்னு அந்த பிக்மெண்ட்ஸ், பைல் பிக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அதை ஜாயின் பண்ணி நிறமி கற்கள், பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம், அது ஃபார்ம் ஆகலாம். இல்லை ரெண்டும் சேர்ந்து கூட நமக்கு மிக்ஸ்டு ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம், ஃபார்ம் ஆகலாம். ஸோ பித்தப்பை சரியாக சுருங்கி விரியலை, அதோட வேலையை சரியாக செய்யலைன்னா பித்தப்பையில் கல்கள் உண்டாயிடுது. ஓகே ஓகே. இப்போது பித்தம் வந்து தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு ஒரு 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 விஷயம் இல்லை, அது பொதுவாகவே எப்படின்னா அந்த அஜீரண கோளாறு இருக்கும்போது அவங்க வந்து அந்த வயிறு புசம், அஜீரணம், கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் இருக்குன்னும் போது பொதுவாக ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை தான் பித்தம் தலைக்கு ஏறின்னு சொல்லுவாங்க. தவிர அதுக்கு இதுக்கும் அது வந்து பழமொழியை தவிர பொதுவாக பித்தம் தலைக்கு ஏறிட்டு அவன் பாரு என்ன பேசுகிறேன்னு தெரியாது பேசினுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே. இப்போ இந்த பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் எப்படி வருது அப்படின்னு சொன்னீங்க, அந்த கொலஸ்ட்ரால். ஆக்சுவலாக அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பித்தப்பை என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கல்ல, பித்தப்பை கொழுப்பு உணவை வந்து ஜீரணப்படுத்துறதுக்கு யூஸாக இருக்குது. அப்போ அது நார்மலாக வேலை செஞ்சால் நமக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. சப்போஸ் சரியாக வேலை செய்யலை, பித்த நீரினை வந்து நமக்கு அந்தளவு அதுக்கு ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா பொதுவாகவே அவங்களுக்கு அஜீரண கோளாறு வரும். எஸ்பெஷலி இந்த ஆயில் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு,
ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸு, நிறைய கொழுப்பு யூஸ் பண்ணி இது பண்ணுறது, மட்டன் வெரைட்டிஸு, இதெல்லாம் சரியாக ஜீரணம் ஆகாது. ஒன்று. ரெண்டாவது, சம்டைம்ஸ் சாதாரணமாக சாப்பிட்ற ஆயில் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ரெகுலர் டயட்டும் ஒரு சிலர் ஜீரணம் ஆகாது. அப்போ வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், ஒரு இன்டைஜஷன் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு அதில் இன்ஃபெக்ஷன் வந்துட்டால் வயிற்று வந்துடும். ஓகே. ரியாக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது, கல் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஸ்டோன் பிளாக் பண்ணி பித்தப்பையில் இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் கெட்டு போயிடும். ஸோ ஜென்ரலாக சரியாக வேலை செய்யலை அப்படின்னா வயிறு புசம், அஜீரண கோளாறு, ஒரு சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன், ஒரு சிலருக்கு வாமிட்டிங், அப்புறம் வயிற்று வலி. இதுதான் காமன் சிம்டம்ஸ். பித்தப்பை சரியாக வேலை செய்யலாம். கல் இருக்கா, வயிறு வலி, கல் கீழே இறங்கி பித்த நீர் போகிறத பிளாக் பண்ணிட்டா மஞ்சள் காமாலை. அதே கல் வந்து பிளாக் பண்ணி இன்ஃபெக்ஷன் வந்துட்டால் கோலிசிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவோம், சிவியர் பெயின் வந்துடும். அதை சரியாக கவனிக்க மாட்டால் பெயின், ஃபீவர் வந்துடும். அதையும் சரியாக கவனிக்காம விடுறாங்களா, சிவியர் இன்ஃபெக்ஷனாகி பித்தப்பையே கெட்டு போயிட்டு வெடிச்சிடும், வயிறு ஃபுல்லாக பித்தனெல்லாம் போயிடும். ரொம்ப சீரியஸெல்லாம் வந்திருக்காங்க. ஓகே ஓகே. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றியுமே நிறைய விவரமாக பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு அழைப்பாளர் காத்துட்ருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஊட்டி மேடம், ரமேஷ் மேடம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க இன்னைக்கு? மேடம், கடினம் கொஞ்சம் வீக்கமாக இருக்கு மேடம். இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா, என்ன சொன்னீங்க? கடினம் வீக்கமாக இருக்கு சொன்னாங்க டாக்டர். ஓகே ஓகே. உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? வயது 45 மேடம். ஓகே, டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசிடலாம். கணையம் வீக்கமாக இருக்கா? வணக்கம்ப்பா. கணையம் வீக்கமாக இருக்கா டாக்டர்? எனக்கு முடுக்குவாதம் இருக்கு டாக்டர். எனக்கு உங்களுக்கு முடுக்குவாதம் இருக்கு டாக்டர் எனக்கு. சரி, அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துருக்கோம் டாக்டர். சரி. இப்போ வந்து வயிறு கொஞ்சம் வீக்கமாக இருந்துச்சு அப்படின்னு அல்ட்ரா ஸ்கேன் பண்ணாங்க டாக்டர். சரி. அல்ட்ரா ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க கனியம் வந்து வீக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர். சரி. அவங்க சொல்லி ஒரு மாசம் மருந்து மாத்திரை கொடுத்தோம் டாக்டர். சரி. இப்பவும் எனக்கு சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப வீக்கமாயிடுச்சு டாக்டர், ரொம்ப டைட் ஆயிடுச்சு டாக்டர், உபசமாயிடுச்சு டாக்டர் எனக்கு இப்போ. சரி, இப்போ கணையம் வீக்கத்துக்கு என்ன டெஸ்ட்? சிடி ஸ்கேன் பண்ணீங்களா? சிடி ஸ்கேன் பண்ணி டாக்டர், அல்ட்ரா ஸ்கேன் தான் பண்ணி பார்த்தேன் டாக்டர். இல்லை அல்ட்ராசவுண்ட் மட்டும் பத்தாது. சரிங்க டாக்டர். பொதுவாக அல்ட்ராசவுண்டில் வீக்கமாக இருக்குமா ஒரு டவுட் வரும். அதை கரெக்டாக வீக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம வந்து சிடி ஸ்கேன் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த கணையம் வீக்கம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆர்த்தைட்டிஸுக்கு எடுக்கிற மெடிசின்ஸ்னால சம்டைம்ஸ் ட்ரக் இன்டியூஸ்டு பேன்கடைட்டிஸ்னு சொல்லுவோம், வந்திருக்கலாம். தேர்டு, வீக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ரியாக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு தான் அமைலேஸ் லைப்பேஸ்னு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து சிடி ஸ்கேனும் பிளட் டெஸ்ட்டும் பண்ணால் தான் கணை வீக்கத்துக்கான காரணம், அதனுடைய வீரியம், அதற்கான தகுந்த சிகிச்சை நம்ம செய்ய முடியும். ஜஸ்ட் அல்ட்ராசவுண்டில் கணையம் வீக்கமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ரீசன் ஃபார் த வீக்கம் தெரியணும். அதனால் சிடி ஸ்கேன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிவிடுங்க. இன்ஃபெக்ஷன் இருக்கா, ரியாக்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஓகே, டாக்டர் சொன்ன மாதிரி தகுந்த ஸ்கேன்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். மேடம், நாங்க மயிலாடுதுறையிலிருந்து பேசுறோம். வணக்கம்மா, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறையில இருந்து. ஓகே, உங்க பேரு மற்றும் வயது? என் பேர் சரசு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. 43. ஓகேம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க கேட்கலாம். குடல் இறக்கமா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். குடல் இறக்கம் எங்க? குடல் இறக்குங்க இல்லம்மா, குடல் இறக்கம் எங்க? தொப்புளாண்டியா, அடிவயிறா? அடிவயிறுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இதுக்கு முதல்ல என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கா? ஆமா சார், 3 ஆபரேஷன் குழந்தை எடுத்திருக்கு. 3 சிசேரியனா? ஆமா சார். சிசேரியன் பண்ண இடத்துல குடல் இறங்குது. ஆமா, லைட்டா இறங்கிருக்குனாங்க. கண்டிப்பா குடல் இறக்கணும், ஆபரேஷன் தான், வேற எதுவும் யோசிக்காதீங்க. அதான் 6 வருஷம் ஆகுது சார், நானும் ஒன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அப்படியே தான் இருக்கு. இல்ல கண்டிப்பா சர்ஜரி பண்ணிடணும். ஏன்னா அது சர்ஜரி பண்ணா அது வழியா குடல் இறங்குது இல்ல, அந்த குடல் வந்து சம்டைம்ஸ் என்னாகும், உள்ள போகாம வெளியே நின்று அடைச்சிக்கும். அப்படி அடைச்சிக்கிட்டா எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆகும். சம்டைம்ஸ் குடலை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். இப்போ வந்து போகும்போது என்ன பண்ணிடுவோம், குடலை உள்ளே தள்ளிட்டு அந்த கேப்பை ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி எண்ணெயாக வராத மாதிரி நம்ம இடத்துல வலை வச்சுருவோம். இது லேப்ரோஸ்கோப் மூலியமாக பண்ணலாம், நம்ம ஓப்பன் சர்ஜரியும் பண்ணலாம். பட் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணும், லேட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ 3 சிசேரியன் போது நீங்கள் லேட் பண்ணிங்களன்னா சம்டைம்ஸ் காம்ப்ளிகேஷன் வந்துடும். ரிஸ்க் எடுக்காதீங்க. எது பதில் நீங்கள் வந்து வீட்டு வேலைலாம் அதிகமாக செய்யும் போது இவங்களே அறியாமல்
வெயிட்டெல்லாம் தூக்கி வைப்பாங்க. அப்போ என்ன ஆகும், கொஞ்சமாக வர குடல் அதிகமாக வெளியில் வந்துடும். ஓ ஓ ஓ ஓ. அதனால் வந்து லேட் பண்ணாமல் உடனே சர்ஜரி பண்ணிட்டு தான் பெஸ்ட்டு. ஓகே, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் நளினி, நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, என்ன கேள்வி இன்னைக்கு? எனக்கு மேவீடு உச்சிதமாவே இருக்கு. ம். அதான் என்ன, அது யோகா பண்ணாலும் குறைய மாட்டேங்குது, எதுனாலும் குறைய மாட்டேங்குது, எதுவுமே பண்ண முடியல. ம். நளினி, உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு வயசு 50. எத்தனை வருஷமாக அந்த ப்ராப்ளம் இருக்குது? அது ஒரு 7-8 வருஷமா இருக்குது. இப்போ ரீசெண்டாக டாக்டர்ஸை போய் பார்த்தீங்களா? டாக்டர் ஒரு டைம் கேஸ்ட்ரோ கேர் பார்த்தோம், அவங்க கொடுத்தாங்க டேப்லெட் கொஞ்சம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டேன் அப்படின்னு கூடனாலும் சரியா ஒன்றும் வரல, சரியாவே ஆகலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எதனா டெஸ்ட் பண்ணீங்களா அது வரைக்கும்? வேற எதுவும் கேமரா உள்ள விட்டு டெஸ்ட் பண்ணாங்க, என்ன ரீசன் சொல்லவே இல்லை. வயிற்றுக்கு தெரியல. இப்ப டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, 2 மாசம் சாப்பிட்டேன். எனக்கு டேப்லெட் எடுக்கிறது பிடிக்கல. வயிற்று ஸ்கேன் பண்ணாங்களா? வயிற்றுக்கு? ஆமா, வயிறுக்கு ஸ்கேன் பண்ணோம். எப்ப பண்ணான்னு ஞாபகம் இல்லை. ஆனா அவங்க வந்து கேஸ் அல்சருங்கிற மாதிரி ஒரு டைம் சொன்ன ஞாபகம் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பார்த்த ஞாபகம். சரி, இந்த கேஸ் ட்ரபிள் எந்த உணவு சாப்பிட்டா அதிகமாகுது? அது எப்பவுமே அப்படிதான் சார் இருக்குது, எது சாப்பிட்டா அதிகமாகுது அப்படின்னு இல்லை. வெயிட் என்ன இருக்கீங்க நீங்கள்? வெயிட் வந்து நான் 58 கிலோ இருக்கு. வீட்டில் எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறீங்களா? என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை சார், எல்லா வேலையும் நான் செய்வேன். லேப்ல கொஞ்ச நாள் இருந்தேன், இப்போ வீட்டில் தான் இருக்கேன். சரி, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, மறுபடியும் ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணி கல்லீரல், பித்தப்பை, கணையம் 3 நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பொதுவாகவே வயிறு உப்புசம் அதிகமாக இருக்குன்னா நம்ம முதலே பேசினா அந்த பித்தப்பை சரியாக வேலை செய்யாமல் போகலாம், இல்லைன்னா பித்தப்பையில் கல் வந்திருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிடணும். செகண்ட், எண்டோஸ்கோப்பி ஒரு முறை பண்ணிவிட்டு அல்சர் இருக்கா இல்லை ஒன்லி அசிடிட்டியா இல்லை கேப் இருக்கான்னு பார்த்துணும். அந்த யூசோஃபைல் ஜங்ஷன் கேப்பு, அதான் நம்ம ஜிஆடின்னு சொல்லுவோம். இந்த 2 ரூல் அவுட் பண்ணிவிட்டு சப்போஸ் எவ்ரிதிங் நார்மல் அப்படின்னா டயட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். பொதுவாக வந்து இவங்க அதிகமாக ஆயில் இருக்கிற ஃபுட்டு, நான்வெஜ் வெரைட்டிஸு, ஃப்ரைடு வெரைட்டிஸு, முதல்ல சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸ், இந்த பேக்கரி ஐட்டம், நிறைய ஸ்வீட், இதெல்லாம் இவங்களுக்கு ஜீரணம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். குறைச்சிடணும். டைமுக்கு ஃபுட்டு எடுக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இப்போ வீட்டு வேலைலாம் செஞ்சால் கூட இப்போ யோகா ஆல்ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ யோகா, மெடிடேஷன், சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணாவே இந்த வயிறு உப்புசும் சரியாயிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் அழைப்பாளர்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க? டிவி பார்க்காம ஃபோன்ல பேசுங்க. சரி, சொல்லுங்க சார். லைன்ல தான் இருக்கீங்க சார், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக வந்து 4-5 வருஷமா வந்து அசிடிட்டி டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, அசிடிட்டி டேப்லெட் சாப்பிட்டு நெக்ஸ்ட்ரோ ஆர்டின்சி. சரி, அது காலையில் ஒன்று போடுறேன், சாயங்காலம் ஒன்று போடுறேன், ஆர்டின்சி. ஓகே, அது நிறுத்தாமா நிறுத்தப்படுங்களா? இல்லை, இப்போ எப்படின்னா காலையில் சாயந்தரம்ட்டு தொடர்ந்து நம்ம மாதக்கணக்கில் எடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ வயிறு உப்புசம் இருக்கா, வயிறு எரிச்சல் இருக்கா, வலி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வயிறு உப்புசம் எரிச்சல்லாம் ஒன்றும் இல்லை. கேஸ் வந்து சரியாக போக மாட்டேன். கேஸ் போகாதுக்கு இது மட்டும் தேவையில்லை. நீங்கள் டயட்டை மாற்றணும். இப்போ வாக்கிங் இதெல்லாம் போகிறீங்களா? எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா? வாக்கிங்லாம் போகிறேன். எனக்கு வயசு வந்து 68 வருது. ஓகே, அதனால் வந்து இது டேப்லெட் ஒரு வேளை எடுங்க போதும், 2 வேளை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா வயிறு எரிச்சலாம் இல்லைன்னும் போது 2 வேளை தேவையில்லை. 1. 2வது, வாக்கிங் போகிறீங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க, தட் இஸ் ஓகே. 3rd வந்து டயட்டை வந்து நீங்கள் டைமுக்கு எடுங்க. பொதுவாக இந்த 68 இயர்ஸ்னும் போது கொஞ்சம் ஆயில் ஃபுட்டை குறைச்சிடுங்க, செட்டில் ஆகிடும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை ஜென்ரல் செக்கப் ப்ளஸ் எக்கோ பண்ணிடணும். சப்போஸ் ஜென்ரல் செக்கப்பில் வேறு எதனா ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு தேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது இஸ் ஈஸிலி கரெக்டபிள். மோஸ்ட்லி 2 வேளை தேவையில்லை சார், இனிமேல் 1 வேளை எனக்கு போதும். பட் நெக்ஸ்ட் ஆடியே தொடர்ந்து எடுக்க வேண்டாம். வி ஹேவ் டு சேஞ்ச் த ட்ரக். யூஸ்வலாக எவ்ரி 6 weeks to 3 months வந்து மெடிசன்ஸ் மாற்றிடுவோம். எதை டோஸ் மாற்றிடுவோம். இல்லைன்னா வந்து இப்போ பேண்டபிரசோல், டேபிப்ரசோல், ஓமிப்ரசோல், ஈசோமிப்ரசோல் நிறைய இருக்குது. வில் சேஞ்ச் த மெடிசின்ஸ். ஒரே டேப்லெட் வந்து மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் தேவையில்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பேசிக் சிம்டம்ஸ் ஆஃப் அந்த பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டால் பேசிக்காக என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்றது சொன்னீங்க. இந்த அறிகுறிகள்லாம் எப்போதுலேருந்து வெளி காமிக்க ஆரம்பிக்கும் சார்? இப்போ நம்ம காலர் சொன்ன மாதிரி தான்
இந்த வயிறு உப்புசம் இருக்கும், வயிறு எரிச்சல் வரலாம், ஆயில் ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த பிரச்சனை அதிகமாகிடும். அதுவே அந்த பித்தப்பையில் இருக்கிற கல் இரிட்டேஷன் பண்ணிச்சுன்னா லேசாக இன்ஃபெக்ஷன் வந்தால் பெயின் வரும். இன்ஃபெக்ஷன் நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம், ஃபீவர் பெயின் வர்றது தான் இதுதான் சிம்டம்ஸு. ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா அந்த வயிறு உப்புசம், அஜீரணம், வாமிட்டிங் ஆர் வாமிட்டிங் சென்சேஷன். அந்த லேடி சொன்ன மாதிரி அடிக்கடி கேஸ் ட்ரபிள் இருந்துகிட்டே இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதில் முக்கியமானது என்னென்னா கல் எப்படி உண்டாகுது, ஏன் உண்டாகுதுன்னு தான் கொஸ்டின். ஆமாம், இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சீர்காழிலேருந்து வள்ளி பேசுறேன். ஓகே, கேள்வி நீங்க கேட்டுடலாம். சொல்லுங்கம்மா. எனக்கு பையன் வயசு 23. அவன் ராகுல் பையன் பேரு. சரிம்மா. அவன் வந்து வயிறு வந்து கேஸ் உருவாயிட்டு இருக்கு, வயிற்றுல அந்த சவுண்டே அவனுக்கு கேக்குதுங்கிறான். அதான் கொட கொடன்னு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லுவான். ஆமா ஆமா. 23 வயசு ஆகுதா? 23. சரி, இது வரைக்கும் எதனா டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல இல்ல, எதுவும் பண்ணல. கொண்டு காமினா போவே மாட்டேங்கிறாப்புல. ஜென்ரல். சரி சரி. இப்போ மோஷன் டெய்லி ஒரு முறை போயிடுறாங்களா எப்படி? அதெல்லாம் போயிடுறாப்புல. ஸோ வயிறு குறைச்சல் தான் பிரச்சனை. ஆமா, சவுண்ட் அந்த சவுண்ட் வந்து அவங்க காதுக்கே கேக்குது அப்படிங்கிறாப்புல. ஆமாம் ஆமாம், அது கம்ப்ளைண்ட் வரும். நான் கேட்குறது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போகிறாங்களா, 2-3 முறை போகிறாங்களான்னு கேட்குறேன். ஒரு தடவை தான். ஒரு தடவை தான். ஓகே. பொதுவாக அது வந்து ஒரு பேசிக் செக்கப் பண்ணிடணும். வயிற்றில் வந்து எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். பொதுவாக ஒன்றும் ஜென்ரலாக ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னால் டயட் பேட்டர்ன் மாற்றினா போதும். இவங்களுக்கு வந்து கேஸ் அதிகமாக சேர்ந்து அந்த குடல் மூவ்மெண்ட்டு தெரியுது தான் அவங்களுக்கு அந்த குடல்னு சவுண்ட் வர்றது. கொஞ்சம் ஹை ஃபைபர் டயட் எடுக்கணும். காய்கறிகள், பழங்கள், கீரையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் இந்த கேஸ் ட்ரபிள் குறைஞ்சிடும். வேறு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பட் கண்டிப்பாக ஒரு முறை டாக்டர் பார்க்கணும், டெஸ்ட் பண்ணிடணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது சார். ஒரு பழக்கம் நம்ம வந்து உண்டு பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஹெவியாக ஏதாவது ஒரு மீல்ஸ், ஒரு நான்வெஜ் மீல்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த கார்போஹைட்ரேட் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? எடுத்துக்கிட்டா ஜீரணமாயிடும் அப்படின்னு. பட் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமா ஒரு விழிப்புணர்வை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாக. அது வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் ட்ரூ. இன்ஃபேக்ட் இனிஷியலாக ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஆக்சுவலாக சிம்டம்ஸ் அதிகமாகிடும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எனி பார்ட்டிஸ் கோக் குடிக்கிறதெல்லாம் அதான் அவங்க அந்த ஃபீல் வச்சுருப்பாங்க. பட் இட்ஸ் டோட்டலி ராங். கார்போஹைட்ரேட் ட்ரிங்க்ஸில் எப்பயுமே என்ன ஆகும்னா இனிஷியல் ரிலீஃபாக ஒரு ஃபீல் இருந்தது, அதுக்கப்புறம் அஜீரணத்தை தான் அதிகமாகும். அதனால் பெட்டர் டு அவாய்ட். இதனால் வந்து இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அதிகமாகும். ஸோ இன்பிட்வீன் குடிக்கிறதோ, கடைசியில் குடிக்கிறதோ, முதல்ல குடிக்கிறதோ அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிட்டால் அதுவே நமக்கு வந்து தட் இம்ப்ரூவ்ஸ் தி டைஜஷன். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் நோட். இந்த நிகழ்ச்சி மூலமா காலர் அடுத்த லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? இது அம்பத்தூர்ல இருந்து. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? வயசு சம்பந்தமான கேளுங்க சார். உங்களுடைய வயதை சொல்லிட்டு டாக்டர் கிட்ட நீங்க பேச ஆரம்பிக்கலாம். வயசு 69மா. எனக்கு வந்து பிபி இருக்கு, சுகர் இருக்கு. பிபி இருக்கு, சுகர் இருக்கு. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு எப்பயாவது ஒரு வயிறு இல்லைன்னா தண்ணி குடிக்கும் போது எரியற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. நெஞ்சு எரிச்சல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. இது அசிடிட்டி டேப்லெட்ஸ் போடுறேன். ஓகே. ஒன்றும் இல்லை, சில நாள் திடீர்னு வயிறு ரொம்ப சரியாகுது, அப்புறம் சரியாயிடுது. ஓகே. ஆமா, எனக்கு பிபி சுகர் இருக்கு. பிபி ஸ்கேன்லாம் எடுத்து பொதுவாக நார்மல் சொல்றான். சரி, இப்போ பொதுவாக சுகர் கண்ட்ரோலில் இருக்கா உங்களுக்கு? சுகர் கண்ட்ரோல் இருக்கு. HbA1 6.2, 6.1. சூப்பர் சூப்பர், நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க. ரெகுலராக வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்களா? ஆமாம், டெய்லி வாக்கிங், யோகாலாம். கடைசி எப்போ வயிற்றுக்கு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தீங்களா? ஜென்ரல் செக்கப் எவ்ரி இயர் பண்ணிடுறீங்களா? ஆமாம், ஜென்ரல் செக்கப் எவ்ரி 3 months டாக்டர். சரி, உங்களுக்கு இருக்கிற வயிறு பஸ் பற்றி பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். இப்போ எவ்ரி இயர் நீங்கள் ஜென்ரல் செக்கப் பண்ணுறீங்க, எவ்ரி திங் நார்மலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் டயட்டில் நீங்களே சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு சிலது ஒத்துக்காதுன்னு தெரியும். உங்கள் வயசுக்கு நாம் வந்து எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுற டயட்டை கொஞ்சம் குறைக்கணும். அதுதான் உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் அதிகமாகுது. அதுக்கப்புறம் கோஸ் வெரைட்டிஸ், உங்களுக்கு வந்து கேபேஜி, காலிஃப்ளவர், நூக்கல், புடலங்காய், இந்த மாதிரி வெரைட்டிஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கீரை சரியாக ஜீரணம் ஆகாமல் கேஸ் ட்ரபிள் வரும். கீரையா? ஓகே. ஒரு சிலருக்கு, நாட் ஃபார் ஆல். எஸ்பெஷலி அதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த மெடிசின்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள்.
கீரை பூச்சி அடிக்கூடாதுன்ட்டு. சரியாக வாஷ் பண்ணலாம், அதுவே இரிட்டேஷன் அதிகமாகிடும். அதுலேயே வயிறு எரிச்சல் டயரியாலாம் ஒரு சிலருக்கு வந்துடும். ஸோ கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ ஆர்கானிக் கீரை நாட்டு எருவில் பண்ணாங்க. இப்போ வந்து ஃபெர்டிலைசர்ஸ்ன்னும் போது நல்லா வாஷ் பண்ணலன்னா கீரையே நமக்கு பிரச்சனை கொடுத்துரும். அந்த மாதிரி டயட்டு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது குறைக்கணும் அவர். ஸோ கோர்ஸ் வெரைட்டிஸ் கேபேஜ் காலிஃப்ளவர் குறைச்சா போதும், சரியாயிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு டாக்டர் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் டாக்டர் ஆர் கண்ணன் அவர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான பல விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக பித்தப்பையில் கற்கள் எப்படி ஏற்படுது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, எப்படி அதெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வி ஹேவ் அ காலர், அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இது கேள்விகள் 1000. லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? சார், உங்களுடைய டெலிஃபோனை ப்ராப்பரா வச்சு பேசுனீங்கன்னா இன்னும் பெட்டரா எங்களுக்கு டெலிவர் ஆகும். ஹலோ. இப்போ பெர்ஃபெக்ட்டா இருக்கு, சொல்லுங்க. அதான் மேம், நான் அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 5 மாசம் ஆகுது. ஓகே. அதுலேருந்து இந்த செரிமான கோளாறு பிரச்சனை லைட்டாக ஷார்ட்டாக செரிக்காம நெஞ்சில இருக்க மாதிரி அப்படியே ஆசிடிட்டி மாரி இருக்கு. உங்களுடைய வயது தெரிஞ்சுக்கலாங்களா? 21. ஓகே சார், இப்போ சொல்லுங்க. அப்பண்டிக்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கும் இந்த வயிறு அந்த எரிச்சலோ உபசமோ அஜீரணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி. ஆக்சுவலாக அப்பண்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு ரீசன் தான் அஜீரண கோளாறு. இப்போ அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் வந்து இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்னா அஜீரணம் என்ன அஜீரணம் இருக்குது, என்ன சாப்பிட்டா ஒத்துக்கலையா? ஒத்துக்கு சார், செரிக்காத மாதிரி நெஞ்சிலே இருக்கு. அது வந்து உங்களுக்கு பியூர்லி அசிடிட்டி தான். எதர் உங்களுக்கு அதாவது மேல் பகுதி வயிற்றுக்கு தொப்புளுக்கு மேலே உங்களுக்கு எரிச்சல் இருக்குது, இல்லை வலி இருக்குது, கரெக்டாக? ஆமாம் சார். சம்டைம்ஸ் வயிறு உப்புசமும் சேர்ந்து வருது. ஆமாம் சார். ஆமாம், இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது வந்து ஸ்டமக்கு சம்மந்தமானது, வயிறு சம்மந்தம். அது வந்து அப்பண்டிக்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்ததுனால வந்தது. அதுவே வெரி காமன் ரீசன் பார்த்தீங்கன்னா ஏதர் கான்ஸ்டிபேஷன் இல்லை டயரியா இல்லை வயிற்றில் பூச்சி இருக்கிறது தான் அஜீரண கோளாறுகளுக்கு வரும். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு இப்போ 5 மாதத்துக்கு முன்னே ஸ்கேன் பண்ணும்போது மீதியெல்லாம் நார்மலாக இருந்ததா சார்? கல்லீரல் பித்தப்பையெல்லாம் நார்மலாக இருந்ததா? ஓகே, அதெல்லாம் இல்லை சார். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் அதான் பண்ணிட்டு நான் போய் அப்புறம் டெஸ்ட் எடுத்தேன், ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் வராது, அதாவது காரம் எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி ஒன்று ஏதோ சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, சத்து மாத்திரை வண்டி கொடுத்து. ஓகே, வேறு எதுவும் மெடிசன்ஸ் கொடுக்கல, சத்து மாத்திரை மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம், ஒரு ஆரஞ்சு கலர் மாரி சத்து மாத்திரை கொடுத்தாங்க. அது பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அது மட்டும் பத்தாது. உங்களுக்கு இருக்கிறது வந்து அசிடிட்டி கேஸ் ட்ரபிள். அதுக்கு வந்து நம்ம பேண்டபிரசோல் ராபிபிரசோல் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, அதை கரெக்டாக வந்து எடுத்தால் தான் உங்களுக்கு செட்டில் ஆகாது. மார்னிங் நைட் எடுக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னால் எடுத்துக்கணும். பொதுவாக நீங்கள் ஆயில் ஃபுட்டு ஃப்ரை பண்ணது மசாலா அதிகமாகிறதெல்லாம் குறைச்சி எடுத்துக்கணும். டைமுக்கு சாப்பிட்ணும். சேஃபர் சைடு என்ன பண்ணுங்கள், ஒரு முறை ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் எவ்ரிதிங் நார்மலாக மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா எண்டோஸ்கோப்பி ஒன்று பண்ணி பார்த்துடணும். ஏன்னா அதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று அல்சர் கேட்டகரி, இன்னொன்று நான் அல்சர் கேட்டகரி. ஸோ அல்சர் இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு, நான் அல்சர்னால் அதுக்கு சிம்பிளாக மெடிசன்ஸ் எடுத்தால் போதும். அதனால் கண்டிப்பாக ஒரு முறை ஜென்ரல் செக்கப் பண்ணிட்டு தான் பெட்ரு. மறுபடியும் ஒரு முறை டாக்டரை போய் பார்த்துருங்க. எஸ், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த அழைப்பாளத்தை பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் தரும்புலேருந்து பேசுகிறேங்க. ஓகே, என்ன கேள்வி இன்னைக்கு? எங்கள் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குதுங்க, குடல் ஆப்ரேஷனு, வயிற்று வலின்னு சொல்லி. அவருக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்பயும் வயிற்று வலிக்குதுன்றாரு, போய் ஊசி போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதனால சரி, இது குடல் வேற கத்துதுன்னுட்டே இருக்கிறாரு. அதை கத்துற சத்தம் அவருக்கே கேக்குது. ஓகே ஓகே. எங்களுக்குமே கேக்குது, அவர் கத்துவோம், அந்த குடல் சத்தம் எங்களுக்குமே கேக்குது. அதுக்குதான் டாக்டர் கேட்டு பார்க்கலாம். இப்போ வந்துமா குடல் ஆப்ரேஷன் என்ன பண்ணாங்க? ஆப்ரேஷன் பண்ணி உள்ள வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குதுன்னு இன்னும் காட்டினாங்க கொண்டு வந்து. பெருங்குடல்லையா சிறுங்குடல்லையா? அது தெரியலைங்க சார். என்ன வயசாகுது? அவருக்கு 60 வயசு ஆகுதுங்க சார். எத்தனை வருஷத்துக்கு முன்னே ஆப்ரேஷன் பண்ணாங்க? என்ன சார்? எத்தனை வருஷம் ஆச்சு ஆப்ரேஷன் பண்ணி? 1 வருஷம் ஆகுதுங்க சார். சரி, இப்போ பண்ண டாக்டர் கிட்ட மறுபடியும் போய் காட்டினீங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம்? காட்டுறதுங்க சார், நார்மலா இருக்குதுன்னு சொல்றாரு. மறுபடியும் ஸ்கேன் எதுனா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? எல்லா ஸ்கேனும் அவரு ஸ்கேன் எடுத்துட்டு தாங்க சார் இருக்கிறோம், நார்மலா இருக்குது. அவரு ஸ்மோக்கிங் பண்றாங்க சார், அது விட்டுருங்கன்றாரு. அதனால ப்ராப்ளம் வருதுங்களா என்னன்னு தெரியல. என்ன ஒர்க் பண்றாரு அவரு? வியாபாரம் சார், வெத்தலை வியாபாரம். அதெல்லாம் பண்ணலாமா? வேலை செய்யலைன்னா பிரச்சனை ஒன்றும் அதிகமாகிடும்.
இப்போ வயிற்றுக்கு சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாரா சாதாரண அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தாங்களா? சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க சார், எல்லாம் நார்மலா இருக்குது, நீங்க கரெக்டா நார்மலா இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்லை இதில் ஒன்று, இது ஓப்பன் ஆப்ரேஷன் தானே பண்ணாங்க? ஓப்பன் ஆப்ரேஷன் சார். சரி, இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, ஒரு சிலருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வயிற்றுக்குள்ளே குடல் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கும் போது என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ட பின்னால் 1 hour கழிச்சு அந்த இடத்துல வலி வரும். இல்லை அந்த ஒட்டினதால் என்ன ஆகும்னா அதுக்கு முன்னால் இருக்கிற குடல் கொஞ்சம் வீக்கம் வந்துடும். அந்த வீக்கம் வரும்போது தான் சாப்பிட்றது குடன்னு அவங்களுக்கு சவுண்ட் வரும், இறங்குறது. இப்போ குடல் வழியாக பாஸ் ஆகுது. நீங்கள் யூஸ்வலாக அந்த தண்ணி பைப் வழியாக போகும்போது சவுண்டு கேட்கும்ல, தண்ணி ஃபுல்லாக போகும்போது சவுண்டே தெரியாது. தண்ணி பாதியாக பைப் வழியாக போனால் அது போகிற வேகம் தெரியும், குடன்னு தெரியும். அதே தான் இது. குடல் நார்மலாக இருக்கும்போது மூவ் ஆகிறது யாருக்குமே காது கேட்காது. அதே குடலில் ஒரு அடைப்பு வந்தால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது, எதிர்ப்பு வருது இல்லை. அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது என்ன ஆகும், அடைப்புக்கு முன்னால் இருக்கிற குடல் கொஞ்சம் வீங்கிடும். இப்போ வீங்கும் போது என்ன ஆகுது உங்களுக்கு, இது போகிறது அந்த இடத்துல கேப்போட போகுது, எதிர்த்து போகுது சவுண்டு வருது. அதே மாதிரி இந்த அடைப்பு இருக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற குடல் என்ன ஆகும், அந்த எதிர்க்கும் போது வீங்கி அதை அந்த சுருங்கிறது பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த குடல் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அந்த மூவ்மெண்ட் அதிகமானாலும் தள்ள முடியும். அதனால் வலி வருது. வலி, அந்த குடன்னு சவுண்டு, அந்த இடத்துல வீக்கம். ஆக்சுவலாக அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் வீங்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே ரீசன் அடைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு சிடி ஸ்கேன்லேயே இன்னொரு டெக்னிக் இருக்குது. வாய் வழியாக கான்ட்ராஸ்ட் கொடுத்து குடல் நார்மலாக இருக்கா, ஒட்டிகிட்டு இருக்கா, வீக்கம் இருக்கா, இல்லை குடலில் அடைப்பு இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் ரீசனாக இருக்கும். இல்லைன்னா அவர் வந்து ஃப்ரீ ஆகிட்டு பாரு. எஸ்பெஷலி என்ன ஆகுனா, நம்ம குடலை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தைக்கும் போது அந்த தைக்கிற இடத்துல ஒரு சுருக்கம் வந்து அந்த பிரச்சனை வரும். அதனால் அது சிடி ஸ்கேன் ரிப்பீட் பண்ணுறது தான் பெட்ரு. எஸ், அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இது கேள்விகள் 1000 லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? சரி, டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசிடலாம். சார் சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு சார் 6 ஆட்டோ வெளியே போகுது. இது கிளியரா கேட்கல, அந்த இது வால்யூம் இது பண்ணிட்டு சார் மறுபடியும் ஒரு தடவை பேசுங்க, உங்க தொலைபேசியை வந்து ப்ராப்பரா வச்சு பேசுங்க சார். ஹலோ, பேசலாம், லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்களா? ஆமா, வயிறு. ஓகே, உங்களுடைய வயது என்ன சார்? வயசு 40. ஓகே, சோ மோஷன் போற ட்ரபிள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஓகே, அவருக்கு மோஷன் போற பிரச்சனை இருக்கு. இல்ல இப்ப அவர் சொல்றது 6 முறை மோஷன் போகுதுன்னு சொன்னார் நினைக்கிறேன். சார் உங்களுக்கு அடிக்கடி மோஷன் போதா? சரி, கிளியரா கேட்கல. நான் கேட்கறது ஒரு நாளைக்கு 5-6 முறை மோஷன் போகுது, கரெக்டா? சாப்பிட்டதும் உடனே மோஷன் போயிடுதா? ஆமா, ஒண்ணு போய் மோஷன் வருது. கரெக்ட். என்ன வயசாக சொன்னீங்க? 49. அதுக்கான டெஸ்ட் பிளஸ் டாக்டர் எல்லாம் போய் பாத்தீங்களா? இல்ல சார், கிளியராக கேட்கல, என்ன சொல்றாரு? ஓகே சார், இப்ப டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னார், என்ன டெஸ்ட் பண்ணார் உங்களுக்கு? சரி, ஆடியோ கிளியரா இல்லை. ஆக்சுவலாக இவர் சொல்றது என்னன்னா, அவருக்கு வந்து மோஷன் 5-6 முறை போகுது. ஒன்று, யூரின் போயிட்டு மோஷனும் போயிடுது. 2, 3வது வந்து பொதுவாக இது வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ன்ற கேட்டகரியாக தான் இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு சரியாக ஜீரணம் ஆகாது, குடைச்சல் இருக்கும், சாப்பிட்டதும் மோஷன் போயிடுவாங்க, இல்லை போகணுன்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அர்ஜி ஃபார் டிஃபிகேஷன் சொல்லுவோம். இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னா அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ். ஸ்ட்ரெஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டரு, அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ் ஒரு ஃபேக்டரு, ஒபிசிட்டி ஒரு ஃபேக்டரு, வெளியில் அதுக்கு முதல்ல எங்கேனா சாப்பிட்டுட்டு சிவியர் இன்ஃபெக்ஷன் வந்து அது சரியாக ட்ரீட் ஆகாமல் குடல் இரிட்டேஷன் இருந்துட்டு இருக்கிறது ஒரு ஃபேக்ட்ரு, ஜெனட்டிக் ஃபேக்ட்ரு, இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ். இதுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்கா இல்லை இன்ஃபெக்ஷனால் பிரச்சனை இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அவர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். லைஃப் ஸ்டைலும் மாடிஃபை பண்ணணும், ப்ளஸ் டயட்டும் மாடிஃபை பண்ணணும், அதுக்கான ப்ராப்பர் மெடிசன்ஸ் எடுத்து கரெக்ட் பண்ணணும்.
இல்லைன்னா அந்த 5 to 6 டைம்ஸ் மோஷன் போகும்போது டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸ்ட்ரெஸ்னால தான் ஐபிஎஸ் வருது. ஐபிஎஸ்னால மறுபடியும் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க? ஸோ வி ஹாவ் டு மேக் ஹிம் கரெக்ட் பை ஆல் மெஷர்ஸ். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் தேவைன்னா கவுன்சிலிங் கொடுப்போம். இது வந்து மல்டி ஃபேக்டரல். அதனால் அவருக்கு வந்து ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அவர் சரியாகும். அதை 40 years சொன்னார். யங்ஸ்டர்ஸில் ரொம்ப காமன் பிகாஸ் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ரெஸ். எஸ் அழைப்புக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் கண்ணன் அவரோட ஒரு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறாமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சார் கிட்ட பேசுவோம். பித்தப்பையில் கற்கள் ஏற்படும், ஆனால் அது எப்படி ஏற்படுது அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான். பொதுவாக வந்து பித்தப்பையில் கற்கள் வந்து லேடிஸுக்கு 2 times கம்பேரிங் வித் ஜென்ஸ். அதுக்கு ரீசன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி. பொதுவாகவே லேடிஸில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருக்கிறது ஒரு ரீசன். செகண்ட் வந்து ப்ரெக்னென்சி டயத்தில் பொதுவாக உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது இல்லாமல் இந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் கருவில் வந்து குழந்தை வளரும் போது. அந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்கும் போது இந்த பித்தப்பை சுருங்கி விரிகிறது குறையும். ஸோ ஒன்று கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுது, 2 வந்து ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னு சுருங்கி விரிகிறது குறையுது. அப்போ என்ன ஆகும்? அதிக பண்ணின கொலஸ்ட்ரால் சேர்ந்து பித்தப்பையில் கல் ப்ரெக்னென்சி டயத்தில் அதிகமாகுது. அதே மாதிரி பொதுவாகவே உடல் பருமன் லேடிஸில் காமன். ஸோ ஒபிசிட்டி இருக்கிற லேடிஸ்லேயும் வந்து பித்தப்பை இருக்கிறது அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் நிறைய வந்து எந்த ஒரு விஷயம் வீட்டில் நடந்தாலும் இவங்க விரதம் இருந்து அதை சரி பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அடிக்கடி விரதம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் பித்தப்பையில் கல் வரும். ஏன் அப்படின்னா அந்த அது செய்கிற வேலையை இவங்க செய்ய விடுறதில்ல. இவங்க ரெகுலராக சாப்பிட்டா பித்தப்பை சுருங்கும், பித்த நீர் வரும், ஜீரணம் ஆகும், அது வேலையை செஞ்சுட்ருக்கும். அதுக்கு வேலை கொடுக்குறதில்ல. நீங்கள் சரியாக சாப்பிடணும் ஆகுது, பித்தப்பை வேலை செய்யாமல் பித்த நீர் பித்தப்பையிலே இருந்துடுது. ஸோ அடிக்கடி விரதம் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கும் வெரி காமன். அதுக்கடுத்தது லேடிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், குழந்தை வேணான்ட்டு நிறைய வந்து மெடிசின்ஸ் எடுப்பாங்க, கருத்தடை மாத்திரைகள், இவங்களுக்கும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த ட்ரக்ஸு சைடு எஃபெக்டில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தை இல்லைன்ட்டு இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷனாலையும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இப்போ அது குறைஞ்சிருச்சு, 1 or 2 இன் ஃபேமிலி. அந்த காலத்தில் ஒவ்வொரு ஃபேமிலியுமே 6 பேர் 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலலாம் ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து 6 7 பேர் 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கடி குழந்தை பெற்றுக்கிட்டாங்க பாருங்கள். அந்த மல்டிபிள் ப்ரெக்னென்சிலையும் வந்து ஸ்டோன்ஸ் சான்சஸ் அதிகம். இப்போ எத்தனை ரீசன் ஃபார் த லேடிஸ் இருக்குது பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் வெயிட்டை குறைக்கணுன்ட்டு கிராஸாக வெயிட் லாஸ், இப்போ டைசல்ஃபசிக் டேப்லெட் இருக்குது, இன்ஜெக்ஷன் ஒசும்பிக் இருக்குது, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது கிராஸ் வெயிட் லாஸ், நிறைய செலிபிரிட்டிஸ் அதை யூஸ் பண்ணி தான் இப்போ வெயிட் லாஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 months நான் 20 kgs குறைச்சேன், 30 kgs குறைச்சுன்னுவாங்க. அந்த மாதிரி கிராஸாக வெரி ஷார்ட் பீரியடில் 2 to 3 months 20-30 kgs குறைக்கும் போது என்னாகும், இந்த பித்தப்பை வந்து ஒழுங்காக அது வேலை செய்கிறதுக்கு எடுத்துருவாங்க. நார்மலாக சுருங்கி விரியாது. அப்போ அதிகப்படியான கொலஸ்ட்ரால் செய்கிறது, ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. இவங்களுக்கும் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது வெரி வெரி காமன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஜெனட்டிக் ரீசன்றது எல்லா டிசீஸுக்கும் வந்துடும். ப்ளஸ் மெடிசின்ஸில் ஒரு சிலருக்கு பித்தப்பை கல் வரலாம். அப்புறம் சிக்கிள் டிசீஸ் ப்ளஸ் தாலசீமியான பிளட் டிசார்டர்ஸ் இருக்குது, அதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து பித்தப்பையில் கல் வரும். இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்கஹால் நிறைய எடுத்து ரீசெண்ட் டேஸில் நிறைய சிரோட்டிக் பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். சிரோசிஸ்னால் ஆல்கஹால் எடுக்கிறதுனால கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி ஃபேட் அதிகமாக சேர்ந்து ஃபேட்டி லிவர்னு ஒரு ஸ்டேஜ் வரும். இந்த ஃபேட்டி லிவருக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா ஸ்டீட்டோ ஹெப்படைட்டிஸ்னு அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ரியாக்ஷன் வரும். அந்த ரியாக்ஷனும் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா லிவர் டேமேஜ் ஆகி ஃபைப்ரோசிஸ்ன்னு வந்துடும். ஃபைப்ரோசிஸ்னால் இப்போ லிவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாஃப்டாக இருக்கும். அந்த லிவரில் வந்து நார் சேர்ந்தால் என்ன ஆகும், கல் மாதிரி ஆகிடும். அதுதான் ஃபைப்ரோசிஸ். இந்த ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜ்லேயும் சரியாக கவனிக்காம விட்டால் லிவர் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், அதுதான் சிரோசிஸ். ஸோ நார்மலாக இருக்கிற லிவர் ஆல்கஹாலால் சுருங்கி சிரோசிஸ் ஸ்டேஜ் போகும்போது பித்தப்பையும் சரியாக வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா பித்தப்பை லிவர் கீழே தான் இருக்குது, அங்கே பித்த நீர் வந்து இங்கே தங்கி தான் கீழே இறங்குது. அப்போ அதுவும் சுருங்கி விரியாதனால சிரோசிஸ் பேஷண்ட்ஸுக்கும் வந்து வெரி காமன். இது இல்லாமல் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்கல்ல, வெயிட் லாஸ் வேணும் அப்படின்ட்டு, அவங்களுக்கும் வந்து பித்தப்பையில் கல் வரலாம்.
அதனால் பொதுவாகவே என்ன பண்ணுவோம், பேரட்டிக் சர்ஜரி பண்ணும்போது பித்தப்பை ரிமூவ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக அந்த குரூப்புக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இதில் வெரி காமன் லேடிஸ். பா, எக்கச்சக்கமான காரணங்கள் சொல்றீங்க. அப்படியே எனக்கு ஒரு செகண்ட் தலையே வந்து சுத்தின மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் ஆர் கண்ணன், பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன், நம்மளுக்கு வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான தீர்வுகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் எப்படி ஏற்படுது, ஸோ அதை வந்து எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வி ஹேவ் அ காலர், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? நான் குளத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே. ஹஸ்பண்டுக்கு வயசு 71ஆகுது. அவருக்கு வந்து சுகர் இருக்குது, இன்சுலின் போட்டுட்டு இருக்காரு. அதனால இப்ப வந்து எங்கேயாவது டிராவல் பண்ணாலோ அல்லது காலை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தாலோ வந்து கால் வீங்கி போகுது. அதுக்கு நாங்க போய் இது இசிஜி எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தோம். அதுல பெருசா ஒண்ணும் இல்லைன்னு நாங்க அல்ட்ராசவுண்ட்லயும் ஒண்ணும் இல்லை. இது நான் ஃபேட்டி லிவர்னு வந்திருக்குது. ஆனா அது வந்து ஏஜ் ஆனதுல இது ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா சிடி ஸ்கேன் பார்த்தாதான் தெரியும், துல்லியமா சொல்ல முடியும் அப்படின்றாங்க. அதாவது கேஸ் ட்ரபிள், அடிக்கடி கேஸ் போயிட்டே இருக்கு அவருக்கு. இதான் டாக்டர்கிட்ட அதை பத்தி தான் கேட்கலாம். நிச்சயமா நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதான் இப்போ 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இல்லைம்மா, இப்போ சுகர் கண்ட்ரோல் வச்சிருக்காரா? சுகர் வந்து ரேண்டம் பார்க்கும் போது 9.2 இருக்குது சார் டாக்டர். இல்லை ரேண்டமில் அந்த HbA1c 3 months ஆவரேஜ் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ சுகர் சரியாக கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது அவருக்கு. ஏன்னா 6 தான் உங்களுக்கு கண்ட்ரோல், 6 to 7 வந்து வெல் கண்ட்ரோல், பிலோ 6 நான் டயபெட்டிக் ஸ்டேஜ். இப்போ 9ன்றது புவர் கண்ட்ரோல். இப்போ 70 இயர்ஸுக்கு மேலே சுகர் சரியாக கண்ட்ரோல் இல்லைன்னாவே பொதுவாகவே குடல் மூமெண்ட்டு ஸ்லோ ஆகிடும், கேஸ்ட்ரோ பேரசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜிஐடி குடல் மூமெண்ட் சரியாக இல்லாத போது என்ன ஆகுது, அஜீரண கோளாறு வந்துடுது. வயிறு புசம், வயிறு எரிச்சல், அஜீரண கோளாறு எல்லாமே அதிலே வந்துடும். சுகர் தான் கல்பிரிட். செகண்டு, எக்கோ பண்ணாங்களான்னு தெரியல, எக்கோ ஒன்று பண்ணிடணும். தேர்டு, இந்த கால் வீக்கிறது வந்து ஒன்று அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்லேயும் நீர் அதிகமாக சேர்ந்துடும். செகண்ட் வந்து ஏஜ் 70+ ஆனதால ஒரு இடத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்தனால கால் வீக்கம் வந்துடும். பொதுவாக இவங்களுக்கெல்லாம் சாயந்தரம் ஆக கால் வீக்கம் அதிகமாகும். நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கால் வீக்கம் இருக்காது. அது மோர் ஆஃப் ஃபிசியலாஜிக்கல். பட் 9 HbA1c இருக்கும்போது கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் யூரியா கிரேட்டின் அதிகமாக இருந்தால் கிட்னி ப்ராப்ளத்தில் கால் வீங்கி இருக்கலாம். ஃபேட்டி லிவரை பற்றி பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். பட் வி ஷுட் நோ தி கிரேடிங். கிரேட் 1 2 3 4 அந்த மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம வந்து ஃபைப்ரோ ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். இல்லைன்னா வந்து எலாஸ்டோகிராஃபி எடுத்து பார்த்தா போதும். எம்ஆர்ஐ எலாஸ்டோகிராஃபி இஸ் த பெஸ்ட்டு. அதில் கிரேடிங் பார்க்கணும். இப்போ இவருக்கு வந்து அதிகமாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 70+ இயர்ஸ் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்னும் போது கம்ப்ளீட் டயபெட்டிக் ஒரு ஒர்க்கப், ஒரு எக்கோ பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சுகரை கண்ட்ரோல் பண்ணாவே மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளமும் செட்டில் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த அழைப்பாளர் பேசலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். மேடம், நீங்க வேற யாருக்கு லைன் கொடுத்துருக்கீங்களா? வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? பெரம்பூர்ல இருந்து பேசுறோமா. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? என் வைஃபுக்கு பித்தப்பையில கல் இருக்குது, அதை பத்தி பேசணும். நீங்க வேற யாருக்கும் கொடுத்துட்டீங்க லைன்? இல்ல சார், கரெக்டான லைன்ல தான் இருக்கீங்க. வைஃபோடைய வயது என்ன சார்? உங்க மனைவியோட வயது? வயசு 68மா. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க இப்ப சார் கிட்ட பேசிடலாம். சார் இப்போ 68 வயசு ஆகுதா? கல்யாணி எவ்வளோ? சார் நீங்க டிவி பார்க்காம போன்ல பேசுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. டிவியை பார்க்காம போன்ல பேசுங்க. சொல்லுங்கம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். 68 வயசு ஆகுதுங்க. பித்தப்பையில கல் இருக்கு, ஜீரணம் ஆக மாட்டுது, தொண்டையில எதுனா சாப்பிட்டா. சரிம்மா, இப்போ கல் மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கா, சிங்கிள் ஸ்டோன் இருக்கா? ஜீரணம் ஆக மாட்டுது, தொண்டையிலேயே இருக்குது. எதுனா சாப்பாடு எதுனா சாப்பிட்டா ஹோமியோபதி மருந்து தான் எடுத்துக்கிறேன். கல் இந்த பக்கெல்லாம் வலிக்குது, ரொம்ப கல் இல்லைன்றாங்க. அதனால வந்து எனக்கு வலி. அதாவது பித்தப்பையில் கல் நிறைய இருக்கும்போது 68 வயசில், இப்போலாம் 80 வயசுல நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக பித்தப்பை ரிமூவ் பண்ணால் நல்லது. பொதுவாக அவங்களுக்கு அஜீரண கோளாறு இருக்குது, அதனால் அதை சர்ஜரி பண்ணியது தான் பெட்ரு. அது ஈஸியாக நம்ம லேப்ரோஸ்கோப்பில் பண்ணலாம். ஜஸ்ட்டு 1 day ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும். பிஃபோர் தட் கம்ப்ளீட்டாக அவங்கள ஒர்க்கப் பண்ணணும். ஒரு ஜென்ரல் செக்கப், எக்கோ ஒன்று பண்ணிவிட்டு கார்டியக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, பித்தப்பையினால் பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னால் பித்தப்பை எடுத்துகிட்டு தான் பெட்ரு.
இன்ஃபேக்ட் இவங்க ஏஜுக்கு எனி டைம் அது காம்ப்ளிகேஷன் வரலாம். ஓகே. நான் முதலே இப்போ சொன்ன மாதிரி எதர் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை கல் இறங்கி அடைச்சிட்டு மஞ்சக்காமல் வரலாம். ஸோ ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து பித்தப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி மைல்டு சிம்டம்ஸ் இருக்கும்போது ரிமூவ் பண்ணிடுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, அழைப்புக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர் மேடம், சந்தானகுமார் பேசுறேன் மேடம். ஓகே, உங்களுடைய வயது மற்றும் கேள்வி? எனக்கு 48 வயசு ஆகுது மேடம். சாப்பிட்டா ஒரு மாதிரி வயிறு உப்பசமா இருக்குங்க சார். ஓகே, சரி, எவ்வளோ நாள் அந்த ப்ராப்ளம் இருக்குது சார்? இப்போதான் சார் ஒரு 15 டேஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு இறநீ ஆப்ரேஷன் பண்ணேன் சார். ஓகே. அது இறநீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சார். சாப்பிட்டா ஒரு வயிறு உப்பசமாயிடுது. அப்புறம் தூக்கம் சரியா வர மாட்டேங்குது சார். சரி, அதுக்கு ஜென்ரல் செக்அப் மாதிரி பண்ணி வயிற்றுக்கு ஸ்கேன்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு சார், எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார், நார்மல். அப்போ பொதுவாகவே நீங்கள் வந்து அதை பொதுவாக உங்களுக்கு கேஸ் ட்ரபிள்னும் போது அஜீரணம் தான். அதனால் வந்து டாக்டரை பார்த்துட்டு ஓமிபிரசோல், பேண்டபிரசோல் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கணும். டயட்டை சேஞ்ச் பண்ணணும். டயட்டில் பொதுவாக ஆயில் ஃபுட்டு, ஃப்ரை பண்ணதெல்லாம் குறைச்சிக்கணும், இல்லைனா கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிட்டு சரி பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். டைமுக்கு ஃபுட்டு எடுக்கணும். தூக்கம் சரியில்லைன்னு சொல்கிறாரு, அதுவே ஒரு மெயின் ரீசன். ஸோ தூக்கம் சரியில்லாமல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், அசிடிட்டி அதிகமாகும், அஜீரணம் வந்துடும். அதனால் அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு எய்தர் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி நல்லா தூங்கணும், இல்லைனா இனிஷியல் ஃபேஸில் வந்து நம்ம பில்ஸ் எடுத்துகிட்டு தூங்கலாம். அதில் ஒன்றும் அடிக்ஷன்லாம் கிடையாது. 1 வீக் 10 days எடுத்துகிட்டு ரெகுலரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் 5 to 7 hours அந்த ரேஞ்சு தூங்குறது பெஸ்ட்டு. ஓகே, பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் எப்படி ஏற்படுது, அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற பல விவரங்களை டாக்டர் ஆர் கண்ணன் அவர்கள் நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டாக்டர் ஆர் கண்ணன் அவர்களோட ஒரு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பிரைம் யூனியன் ஹாஸ்பிட்டலில் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். பித்தப்பையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு தொடர்ந்து நம்ம காலேஜ் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தீங்க. யாரெல்லாம் நிச்சயமாக பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும்? அப்படி ஒருவேளை ரிமூவ் பண்ணிட்டா ஆஃப்டர் ரிமூவல் அவங்களால சர்வைவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அது வந்து நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி அது வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் ஆர்கன் தான். தட் இஸ் நாட் தி மெயின் ஆர்கன். சப்போஸ் பித்தப்பையில் தான் பித்த நீர் சுரக்குது, தட் இஸ் த ஒன்லி சோர்ஸ், அதனால தான் நமக்கு வந்து கொழுப்பு ஐட்டம்லாம் ஜீரணம் ஆகுது அப்படின்னா ரிமூவ் பண்ணால் காம்ப்ளிகேஷன் வரும். ஓகே, தட் மீன்ஸ் கொழுப்பு நம்ம அதிகமாக சாப்பிட்றோம், இப்போ நான்வெஜ் சாப்பிட்றோம், ஃப்ரைடு வெரைட்டி சாப்பிட்றோன்னா சரியாக ஜீரணம் ஆகாது. பட் நமக்கு மெயின் சோர்ஸே லிவர் தான். அதுவும் மேஜராக உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 500 to 600 ml 500 ml குடலுக்கு ரெகுலராக போயிட்டு தான் இருக்குது. குடலை அதை யூஸ் பண்ணிவிட்டு ஜீரணம் பண்ணிட்டு தான் இருக்குது. இது அடிஷ்னலாக வந்து டைம்லி ரிலீஸ்ன்னு சொல்கிறது. இப்போ பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு அது மாதிரி சாப்பிடும்போது அதிகப்படியான கொழுப்பை ஜீரணம் ஆகிறதுக்கு இது ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் சப்போர்ட்டிவ் ஆர்கன். அதனால் ரிமூவ் பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதுதான் இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் நேயர்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எத்தனை முறை கேட்டாலும் பேஷண்ட்ஸ் வந்து பித்தப்பையில் கல்லோட பிரச்சனையோடு வருவாங்க. பித்தப்பையில் கல் இருக்குது, நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது, இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரலாம். காம்ப்ளிகேஷன் சென்ஸ் ஒன்று வலி வரலாம், இல்லை பித்தப்பை செப்டிக் ஆகிடலாம், இல்லை பித்தப்பையிலேருந்து கல் கீழே இறங்கி மஞ்சக்காமல் வரலாம், இல்லை அஜீரண கோளாறு சாதாரணமாக இருக்கிற சிம்டம்ஸ். இதை சொன்னாலுமே இல்லை சார் கடவுள் படைச்ச ஒரு உறுப்பு, அந்த உறுப்பை நீங்கள் பாட்டுக்கு எடுத்துலான்னு சொல்லிடுறீங்க, அது கடவுள் குற்றம் இல்லையான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் எனக்கு பெருசாக பாதிப்பு வந்துடும் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. கிடையவே கிடையாது. சப்போர்ட்டிவ் ஆர்கன் அது நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுனால எடுத்துடுறோம். ஸோ பித்தப்பையில் கல் உருவாகிறதுனால, பித்தப்பை எடுக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஈவன் முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த அஜீரண கோளாறு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஸ்டடீஸ் வந்துச்சு. இப்போ ரீசன்ட் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிமூவல் 3 to 6 months ஆல்மோஸ்ட் தேர் பிகம் நார்மல். எந்த ஒரு அஜீரண ப்ராப்ளமும் இருக்கிறதே கிடையாது. ரேராக ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் வரும். பட் அது என்னென்னா நாட் ஓன்லி கேல்பார் ரிமூவ் பண்ணுறதுனால வருதுன்னு சொல்ல முடியாது. ஒபீஸாக இருப்பாங்க, சுகர் இருக்கும், சரியாக கண்ட்ரோலில் வச்சுட்டு இல்லாமல் இருப்பாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ் வரதே அஜீரண கோளாறு. அதில் இதுவும் ஒரு ரீசனாக வரும். ஓகே, இதுதான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இப்போ பித்தப்பையில் கல் இருக்குது, ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 40 years ஒருத்தருக்கு பித்தப்பையில் கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா ரிமூவ் பண்ணிட்டு தான் பெட்டர். ஏன்னா எனி டைம் அவங்களுக்கு எமர்ஜென்சி வரலாம். எமர்ஜென்சியாக பண்ணுறதை விட எலக்டிவாக கல் இருக்குதுன்னு தெரியும்போது லேப்ரோஸ்கோப்பில் ரிமூவ் பண்ணும்போது ஒரு சர்ஜரி பண்ணுன்ற ஃபீலிங்கே அவங்களுக்கு இருக்காது. தே வில் பி ஆல் ரைட் ஆஃப்டர் 6 hours ஆஃப் த ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க ரொட்டீன் ஒர்க் பண்ணலாம்.
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 மணிக்கு அட்மிட் ஆக சொல்லுவோம், ஈவினிங் 5 o'clock சர்ஜரி பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். டே கேர் ப்ரொசீஜர்னு இருக்குது. மார்னிங் 6 o'clock வர சொல்லிவிட்டு 9 o'clock ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். சரியா? எஸ், தே வில் பி ஆல் ரைட் வித்தின் 2 to 4 hours. அனஸ்தீசியா எஃபெக்ட் இமீடியட்டாக முடிஞ்சிடும். ஒரு 1 hour கொஞ்சம் ட்ரௌசியாக இருப்பாங்க. தென் தே வில் பி கம்ஃபர்டபுள் வித்தின் 2 hours ஆஃப் ப்ரொசீஜர். ஆஃப்டர் 6 hours நடந்து வீட்டுக்கு போயிடலாம். இப்போ ஒன்று லெஸ் தென் 40 years. செகண்ட் பொதுவாக ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸ், அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வந்தால் பிரச்சனை அதிகமாகும். சம்டைம்ஸ் வந்து ஓப்பன் சர்ஜரி மாதிரி போகலாம். அதை அவாய்ட் பண்ணுறது லேப்ரோஸ்கோப்பிலே ஒபீஸாக இருக்கிறவங்க பண்ண தான் பெஸ்ட்டு. பித்தப்பையில் கல் இருக்குன்னா அதனால் பிரச்சனை இருக்கோ இல்லையோ லேப்ரோஸ்கோப்பிலுமே அதை ரிமூவ் பண்ணிடணும். தேர்டு பொதுவாக இந்த ரிமோட் ஏரியாஸ், ஹில் ஏரியாஸில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பித்தப்பையில் கல் தான் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். காரணம் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது ஒரு நல்ல சென்டருக்கு அவங்க வர்றதுக்குள்ளே காம்ப்ளிகேஷன் இன்னும் சிவியர் ஆகிடலாம். அதே மாதிரி வயசானவங்க எஸ்பெஷலி அபவ் 70 எந்த ஒரு சிம்டமும் இல்லை அப்படின்னா அவங்கள வெயிட் அண்ட் வாட்ச், உடனே நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. கூட வந்து கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குது, சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, அதை பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் பண்ணலாம். பட் ஐடியல் லெஸ் தென் 40 கண்டிப்பாக பண்ணிடணும். இப்போல்லாம் 50, 60னாலும் அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குன்னா நம்ம பண்ணிடுறோம். அப்புறம் மெடிக்கல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டு ப்ராப்ளத்தினால சிக்கிள் செல் அனிமியா, தாலசீமியாவில் ஸ்டோன்ஸ் வரும். அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக பித்தப்பையை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குனாக்க அந்த பித்தப்பையில் நிறைய கால்சியம் டெபாசிட் ஆகிடும். அதை வந்து போர்ஸ்லைன் கால் பேடர்னு சொல்லுவோம். இதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னாக்க இவங்களுக்கு அது வந்து கேன்சராக மாறிடும் பித்தப்பையில். அதே மாதிரி நிறைய கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகிடும், அந்த கொலஸ்ட்ரலோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இது வெரி காமன். ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் ஒரு சிலருக்கு வந்து கல் இல்லாமல் கட்டி இருக்கும், பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாலிப் பித்தப்பையில் இருந்தால் மோர் தென் 1 centimeter சைஸ் இருந்தால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா பித்தப்பையில் அது கேன்சராக மாறலாம். ஜென்ரலாக அபவ் 2 to 3 centimeter இருந்தால் பித்தப்பையில் இருக்கிற கட்டி கேன்சராக மாறும். இதெல்லாம் வெரி வெரி காமன் ரீசன்ஸ். இது இல்லாமல் பொதுவாகவே இந்த மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கே இல்லாமல் ரிமோட் பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்க, லைக் ஹிமாலயாஸ், நம்ம ஊரில் நிறைய ட்ரைபல் ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி கல் இருக்குதுன்னு சொன்னால் ரிமூவ் பண்ணிடுறது தான் பெஸ்ட். சூப்பர் சார். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பித்தப்பையில் கற்கள் ஏற்படுறதுலேருந்து அதை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் என்னெல்லாம் கிளாரிட்டியான விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இருந்ததோ அது எல்லாத்தையுமே ரொம்ப கிளாரிட்டியாக நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ஒரு ஹோப்பும் கொடுத்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மூலயமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். தேங்க்யூ ஸோ மச். அதுவும் இந்த இனிய பக்ரீத் நல்லா இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல மெசேஜை நம்மளுடைய வியூவர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறது எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.